வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் இந்தியன் நேவியில் வேலைவாய்ப்பு போட்டிருக்காங்க. அந்த வேலைவாய்ப்பு தகவலை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வேலைவாய்ப்பு சம்மந்தமான வெப்சைட் லிங்க்ஸ் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியன் நேவியில் என்ன பதவிக்காக ரெக்ரூட்மெண்ட் போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 பதவிகளுக்கு போட்டிருக்காங்க. சார்ஜ்மேன் மெக்கானிக், சார்ஜ்மேன் ஆமன் எக்ஸ்ப்ளோசிவ். சார்ஜ்மேன் மெக்கானிக் வந்து 103 போஸ்ட்டும், சார்ஜ்மேன் ஆமன் எக்ஸ்ப்ளோசிவ்க்கு 69 போஸ்ட்டு போட்டிருக்காங்க. ஆக மொத்தம் 172 போஸ்ட்டு. இது ஆல் ஓவர் இந்தியா வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான அப்ளை பண்ணுறதுக்கான தேதிகள் பார்த்திங்கன்னா 16/4/2019 28/4/2019 இந்த தேதிகளுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணலாம். எந்த வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா www.indanavy.nic.in அப்படிங்கிற இணையதளத்தில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்பு தகுந்த மேலும் தகவலை பார்க்கலாம் வாங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன், சார்ஜ்மேன் மெக்கானிக்கு 103 போஸ்ட்டுன்னு. இது பிரிவு வாரியாக எவ்வளோ என்னென்ன பிரிவினருக்கு பிரிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. யூஆருக்கு 41, எஸ்சிக்கு 6, எஸ்டிக்கு 28, ஓபிசிக்கு 10, இடபிள்யூடி பிரிவினருக்கு 103. அதே மாதிரி சார்ஜ்மேன் ஆமன் அண்ட் எக்ஸ்ப்ளோசிவ் இந்த பதவிக்கு பார்த்தீங்கன்னா யூஆர் அண்டர் ரிசர்வில் 13, எஸ்சிக்கு 7, எஸ்டி பிரிவினருக்கு 18, பிசி பிரிவினருக்கு 6, இடபிள்யூடி பிரிவினருக்கு 69. அடுத்தது இந்த பதவிகளுக்கான சம்பளம் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜ்மேன் மெக்கானிக் பார்த்தீங்கன்னா 35,400லேருந்து 1,12,400 வரைக்கும் சம்பளம் கொடுத்துருக்காங்க. அடுத்து சார்ஜ்மேன் ஆமன் எக்ஸ்ப்ளோசிவ் இந்த பதவிக்கு பார்த்தீங்கன்னா 35,400லேருந்து 1,12,400ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2 பதவிக்குமே ஒரே சம்பளம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அதாவது கல்வி தகுதி என்னென்னு பார்க்கலாம். ஸோ சார்ஜ்மேன் மெக்கானிக் வந்து நீங்கள் என்ன படிச்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமா இன் மெக்கானிக்கல் ஆர் எலக்ட்ரானிக் ஆர் மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் இந்த 3 பிரிவில் நீங்கள் டிப்ளமா படிச்சிருக்கணும். 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், 2 வருடம் உங்களுக்கு வேலை அனுபவம் 2 இயர் இருக்கணும். எதில் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி கண்ட்ரோல், குவாலிட்டி அஷூரன்ஸ், டெஸ்டிங், ப்ரூஃப் இந்த பிரிவில் வந்து நீங்கள் 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ சார்ஜ்மேன் ஆமன் அண்ட் எக்ஸ்ப்ளோசிவ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து டிப்ளமா இன் கெமிக்கல் இன்ஜினியரிங் நீங்கள் டிப்ளமா முடிச்சிருக்கணும். இதுலேயும் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. குவாலிட்டி கண்ட்ரோல், குவாலிட்டி அஷூரன்ஸ், டெஸ்டிங் ஆர் எவிடன்ஸ் இந்த டிபார்ட்மெண்ட்டில் 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பிரிவுக்கான வயது ஏஜ் லிமிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 30 வயசு வரைக்கும் இருக்கணும். 30 வயசை தாண்டி இருக்கக்கூடாது. ஸோ சிலருக்கு இங்கேயும் வகுப்பு வாரியாக வயது தளர்வு கொடுத்துருக்காங்க. அது எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ எந்தெந்த வகுப்புக்கு எவ்வளோ வயது முதிர்வு ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. எஸ்சி எஸ்டிக்கு 5 வருஷம், ஓபிசிக்கு 3 வருஷம், பிடபிள்யூபிடிஎஸ் இந்த பிரிவில் வந்து யூஆர் அண்டர் ரிசர்வ்டுக்கு 10 இயர்ஸ், ஓபிசிக்கு 13 வருஷம், எஸ்சி எஸ்டிக்கு வந்து 15 வருஷம் கொடுத்துருக்காங்க. இஎஸ்எம்க்கு வந்து அண்டர் ரிசர்வ்டு 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓபிசிக்கு வந்து 3 இயர்ஸ், எஸ்சி எஸ்டிக்கு 8 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட் அதை அப்ளை பண்ணுறவங்களா இருந்தால் யூஆரில் வந்து 5 இயர்ஸ், ஓபிசிக்கு 8 வருஷம், எஸ்சி எஸ்டிக்கு 10 வருஷம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஜம்மு காஷ்மீரில் வந்து 1980லேருந்து 1989 வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. ஸோ இதோட அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இது வகுப்பு வாரியாக கொடுத்துருக்காங்க. யூஆர் அண்டர் ரிசர்வ்டு ஓபிசி அதர் பேக்வர்ட் கிளாஸ் இந்த பிரிவினர் 205 ரூபா பே பண்ணணும். அதே எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி எக்ஸ் சர்வீஸ்மேன் இந்த பிரிவினராக இருந்தால் உங்களுக்கு எந்த எக்ஸாம் ஃபீஸும் இல்லை. ஸோ நேவியில் வந்து இது ஒரு அரிய வகை வேலைவாய்ப்புன்னே சொல்லலாம். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு போட்டிருக்காங்க. ஸோ டிப்ளமா படித்தவங்களுக்கு இது நிஜமாகவே ஒரு சிறப்பான ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லுவேன். ஸோ இந்த வாய்ப்பு தவற விடாமல் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.